சென்னையில் ஆள் நடமாட்டம் பெரிதாக இல்லாத ஒரு இடத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை நிறுத்தச் சொல்லி பெரியாரிய உணர்வாளர்கள் பேரணி நடத்தியிருக்கிறார்கள். நடத்தட்டும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நரம்பு புடைக்க வீரவசனம் பேசிய திமுக அடிவருடிகளிடம் சில கேள்விகள் கேட்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த செய்தி தொகுப்பு. முதலாவதாக நம்ம செல்லம் பிரகாஷ்ராஜ் அடடடடடடா எவ்வளவு அழகா பொங்குறாரு. ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். அநியாயம் எங்கு நடந்தாலும் பொங்குவாராம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழை ஜனங்க கிட்ட கிட்னி திருடுறாங்க சார், அதுக்கு பொங்குவீங்களா சார்? சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணா போலீஸை விட்டு அடிச்சு விரட்டுறாங்க சார், அடித்தட்டிலும் அடித்தட்டில் இருக்கிற அந்த மக்களுக்காக பொங்குவீங்களா சார்? திமுக ஆட்சியில திமுக காரன் வித்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு 100 உயிர் போயிருக்கு சார், ஏன் சார் பொங்கல? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக அண்ணன் ஏன் பொங்கவே இல்லை? திமுக பிரியாணி மாஸ்டர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? அதெல்லாம் விடுங்க சார். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க படிச்சு முன்னேறி அரசாங்க வேலைக்கு வந்தா கள்ளச்சாராயம் வித்து கவுன்சிலர் ஆனவங்க காலில் விழ சொல்றாங்க சார், அது அநியாயம் தானே? அண்ணன் ஏன் பொங்கல? அநியாயத்தை தட்டி கேட்கிற ஆளப்பாரு. அட நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். இப்படித்தானே இலங்கையில எங்க வீட்டு தாய்மார்கள் பிள்ளை வரும்னு இப்ப வர காத்திருக்காங்க. அதுக்கு காரணமானவங்களுக்கு சொம்பு தூக்குறீங்களே, இன்னும் உங்களை நாங்க நம்பணுமா? சரி, இவரை விடுங்க. இவராவது நான் திமுக சொம்புதான்னு பல தடவை நிரூபிச்சவர். இன்னொருத்தர் இருக்காரு, சினிமாவில் நடிச்சது போக தான் வாழ்நாளெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறவர். அவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? இந்த கேள்விய கருணாநிதி உயிரோட இருந்திருந்தா அவர்கிட்ட கேட்டிருக்கலாம், எப்படி சார் தூக்கம் வருதுன்னு. ஏன்னா இலங்கை போர் நடந்தப்ப மழை நின்று தூறல் நிக்கவில்லைன்னு கவித்துவமா பேசினாரு. இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு பிரயோஜனம். அதேதான் சார், உங்களால் இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பிரோஜனமும் இல்லை. இங்க நடக்கிற பிரச்சனைகளை பேச முடியல, அதுக்கு துணிச்சல் இல்ல. முட்டுச்சந்தில நின்றுட்டு இஸ்ரேலுக்கு கண்டனம். இந்த பிரபலங்கள் எல்லாம் எப்படி விலை போய் விட்டார்கள் என்பதைத்தான் இந்த காட்சிகள் காட்டுகிறது. மனிதாபிமானம் தேவைதான், இஸ்ரேல் போர் நிறுத்தப்பட வேண்டும் தான், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் தான். ஆனால் அதை உளப்பூர்வமாக செய்ய வேண்டும். இப்போது கூட இந்த பேரணியை ஏன் செய்தார்கள், எதை மடைமாற்றம் செய்ய இந்த பேரணி என்பதும் தெரியவில்லை. அப்படியான ஒரு அசைன்மெண்ட் அரசியல் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு வேதனை அளிக்கிறது. இந்த கூட்டத்தில் பிரபல அரசியல்வாதி திருமாவும் இருந்தார். அவர் குறித்து பேசுவது என்பது நேர விரயம்தான். அந்த அளவிற்கு அவரது அரசியலானது நீர்த்து போய்விட்டது. கிட்னி திருடும் எஜமானர்கள் தூக்கி போடும் காசிற்காக வேலை செய்யும் இவர்களுக்கு காசா மீதெல்லாம் அக்கறை இல்லை. போலி போராளிகள் எதையோ திசை திருப்பவே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க.